على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால இந்த ரமதானுடைய 25வது பிறை அடைந்து தராவி தொழுகையை தொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தராவி தொழுகையில் நேற்று 26வது ஜுஸ் ஆரம்பிக்கப்பட்டு அதோடைய பாதி பகுதி ஓதிப்பட்டது. இன்றைய தராவி தொழுகையில் மீதி இருக்கக்கூடிய பகுதிகள் வரப்பட்டது. சூரா ஃபத்தாஹுடைய 2 ருக்கூக்கள், அது தொடர்ந்து சூரா ஹுஜ்ராத், சூரா காஃப், சூரா ஜாரியாத்துடைய சில வசனங்கள், டோட்டலாக ஒரு 105 வசனங்கள் இன்றைய தராவி தொழுகையில் ஓதப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரிகள், கடைசியாக சூரா அல் ஃபத்தாஹுடைய இந்த சூறாவுடைய சில வசனங்களை பற்றி பார்த்து வந்தோம். இந்த சூறாவுடைய கடைசி 2 வசனங்கள் அல்லாஹ் சூரா ஃபத்தாஹுடைய 29வது வசனத்தை சொல்கிறான். முஹம்மது ரசூலுல்லா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படி குரானில் மொத்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் முஹம்மத் என்ற இந்த பெயர் இருக்குது. இந்த பெயர் குரானில் மொத்தம் 4 முறை வந்திருக்கு. குரானில் மொத்தம் 4 முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹை பார்த்து பேசக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கிறது, நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹை பார்த்து நேரடியாக பேசக்கூடிய வசனங்கள். ஆனால் பெயரால் எடுத்து பேசும் பொழுது ரசூலுல்லாஹுடைய பெயர் என்பது மொத்தமே இந்த முஹம்மது என்ற வார்த்தை 4 முறை வந்திருக்கிறது. மொத்த குரானிலும் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி இந்த பெயருடன் தூதர் சேர்ந்து வருவது, பெயருடன் தூதர் சேர்ந்து இந்த பட்டத்துடன் வருவது என்பது குரானில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிறது. அது இந்த சூரா அல் ஃபத்தாஹுடைய கடைசி 2 வசனங்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர், முழு மனித சமுதாயத்தும் நபி, கடைசி நபி, இதெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹுடைய பெயர் சொல்லி அதனுடன் தூதுத்துவத்தை இணைக்கப்பட்ட இந்த இடம் என்பது இந்த சூரா ஃபத்தாஹில் மட்டும்தான். இது ஏன் என்று பார்க்கும் பொழுது நேற்று நாம் பார்த்திருப்போம், சூரா ஃபத்தாஹ் ஏன் இறக்கப்பட்டது. ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் நிறைய காஃபிர் மத்தியிலிருந்து கடுமையான கண்டிஷன் எல்லாம், நிபந்தனைகள் வைக்கப்படுகிறது. இப்படி நிபந்தனை வைக்கப்படும் பொழுது அது எழுதுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயரில் ஆரம்பிக்கப்படுகிறது. அங்கே நிறைய குழப்பம் ஏற்படுகிறது. இப்ப யாருக்கும் உடன்படிக்கை, மக்காவுடைய காஃபிர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட உடன்படிக்கை என்று வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் போட வேண்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் போடும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் முஹம்மது என்று போட்டுவிட்டு அவர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி எழுதக்கூடிய அலி ரதியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள். அவர் தான் எழுதக்கூடியவர். அவர் எப்படி எழுதுகிறார்? ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் போட்டு இவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இவர் எழுதுகிறார்கள். அங்கிருந்து காஃபிருக்கு பக்கத்திலிருந்து அது ஏற்கப்படவில்லை, இது ஏற்கத்தக்கது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று சொன்னால் இந்த பிரச்சனையே கிடையாது. அவர்கள் இறை தூதர் என்று சொல்வது கிடையாது யார்? இந்த மக்காவுடைய காஃபிர்கள். எனவே நாங்கள் இறை தூதர்ல ஏற்றுக்கொள்ள முடியாது, முகமது ரசூலா எழுதக்கூடாது, முஹம்மது இப்னு அப்துல்லா எழுதுங்கள், முஹம்மது இப்னு அப்துல்லா, நாங்கள் எப்படி அவரை பார்க்கிறோமோ அப்படி நீங்கள் எழுதுங்க என்று சொல்லி இது சொன்ன பிறகு அலி ரதியல்லாஹு அவர்களிடத்தில் இது ஏற்கத்தக்கது கிடையாது, நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேப்பர், எந்த பேப்பரில் அக்ரிமெண்ட் போடப்படுகிறதோ அதை வாங்கி என்னுடைய பெயர் எங்கு இருக்கு என்று கேட்கப்பட்ட பிறகு அதில் ரசூலுல்லாஹ் என்ற பகுதி மட்டும் ரசூலுல்லாஹ் கையை வைத்து அழிக்கிறார்கள். இப்பொழுது இப்னு அப்துல்லா என்று நீங்கள் போடுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் என்பதை நான் பார்க்கும். இப்பொழுது இந்த உடன்படிக்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய பொறுப்பான இங்க நபித்துவத்தை இவர்கள் காஃபிருக்கு அழைத்து விட்டார்களே, அதாவது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்களே, அந்த உடன்படிக்கையில் வேண்டாலும் ரசூலுல்லாஹ்வுடைய பதவி என்பது அளிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நபியே, உலகத்துடைய கடைசி மனிதன் வரை உங்களுடைய பதவியும் உங்களுடைய பொறுப்பை விட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த பேப்பரில் இல்லாவிட்டாலும் சரி குரானில் நாங்கள் பதிய வைக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இந்த சூரா அல் ஃபத்தாஹுடைய இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். நிறைய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர் என்று சொல்லியிருக்கான். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லக்கூடிய இந்த இடம் இது எதற்காக என்று சொன்னால், நபி அந்த அக்ரிமெண்ட் போடக்கூடிய பேப்பர் அதில் வேண்டாலும் உங்களுடைய பதவிகள் இழக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இந்த துனியாவுடைய கடைசி மனிதன் வரை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நபி என்று சொல்லி என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்தை இன்னும் உயர்த்தக்கூடிய வகையில் அல்லாஹ் இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியிருக்கான். நாம் பார்க்கும் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இடத்திலாம் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒலிக்கப்படுகிறது. துனியா முழுக்க அதானுடைய சப்தங்கள், ஒவ்வொரு அதானுடைய சத்தமும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர், ஒவ்வொரு இகாமத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர், ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் உடனே ஸலவாத் நாம் சொல்லுகிறோம். இப்படி எத்தனை இடத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை நாம் சொல்லுகிறோம். அன்பிற்குரிய சகோதரன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், வரஃபஅனா லக ஸிக்ரக். மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ் சூரா துஹாவை இறக்கும்போது சொல்கிறான், வரஃபஅனா லக ஸிக்ரக், நபியே நிச்சயமாக உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்துவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய புகழை நாங்கள் உயர்த்துவோம்.
எப்படி உயர்த்தும்? இப்படிதான். ரசூலா இறந்து 1400 வருடத்துக்கு மேல் ஆகிவிட்டது. ஆனாலும் இன்றும் ரசூலுடைய பெயருக்கு ஒலிக்கப்படுகிறது. இன்னும் மறுமையோடு ஒலிக்கப்படும் என்று சொன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரசூலுடைய புகழை உயர்த்திருக்கா என்பதையும் இந்த இடத்தான் புரிந்து கொள்ளும். இது சூரா ஃபத்தாஹுடைய கடைசி வசனங்கள். அப்படி இருக்கையில் அன்பிற்குரிய சௌலியம், சூரா ஃபத்தாஹ் முடிக்கப்பட்டு அடுத்த சூறாவாக தொடங்கப்படுகிறது. அதாவது சூரா அல் ஹுஜராத். ஹுஜராத் அறைக்கு சொல்வார்கள், அறைகள். ரூமுக்கு எதற்கு நாம் ரூம் என்று சொல்வோம்? பல ரூம்கள், பல அறைகள் சேர்ந்தால் அதற்கு அரபில் ஹுஜராத் என்று சொல்வார்கள். இந்த சூறாவுக்கு ஏன் அறைகள் என்று பெயர் வைக்கப்பட்ட என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியார்களுடைய வீடு எங்க இருக்கிறது? மஸ்ஜித் நபி ஒட்டிவாறு தனித்தனி ரூம்களாக இருக்கும். எல்லா தனித்தனி ரூம், ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு தனியான ரூம். இப்படி இருக்கையில் இது எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் வசிப்பார்கள். இப்படி இருக்கையில் காட்டு அரபிகள், அவர்களை குர்ஆன் அராபி என்று அழைக்கிறது. அராபி என்று அழைக்கிறது காட்டு அரபிகள். இந்த காட்டு அரபியர்கள் சில டைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவருடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ரசூலுல்லாஹ் இடத்தில் சில உதவிகளை கேட்பதற்காக வருவார்களே. இப்படி வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இப்னு கசீர் பதிவாகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை ஓப்பனாக சொல்லி யா முஹம்மது என்று சொல்வார்கள். யா முஹம்மது என்று சொல்வார்கள். காபிர்கள் சொன்னால் வேறு. ஈமான் கொண்ட எந்த சஹாபாக்கள் இப்படி அழைக்க மாட்டார்கள். இப்படி அழைக்க மாட்டார்கள். சுலை ஹுதைபியாவோட இந்த சம்பவம் எல்லாம் படிக்கும் பொழுது பார்க்கும், ஒரு காபிர் சஹாபாக்குடைய நடத்தையெல்லாம் பார்த்துட்டு குறைஷுடைய மக்களுக்கு போய் சொல்கிறார், அல்லாஹ் சத்தியமாக இப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்களை நாம் பார்த்தது கிடையாது. சஹாபாக்களுடைய குணம் எப்படி இருக்கு என்று சொன்னால், சஹாபாக்களில் யாரும் ரசூலுல்லாஹ்வை நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடிய மக்கள் யாரும் கிடையாது. எந்த சஹாபியும் கிடையாது. ஏன் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் அவர்களும் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் நின்றால் முகத்துக்கு முகம், ஃபேஸ் டு ஃபேஸ், கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசக்கூடிய நபர்கள் யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ் அவர்கள் பார்க்க சொன்னால் தலை குனிந்து பேசுவார்கள் சஹாபாக்கள். இது ஒரு நபிக்கு கொடுக்கப்படக்கூடிய உச்சகட்ட பணிவுகள். இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் சொல்கிறது. இப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள். நேருக்கு நேராக பார்த்து பேச மாட்டார்கள், தலையை குனிந்து பேசுவார்கள். என்றால் ரசூலுல்லாஹ் இடத்தில் அவ்வளவு பணிவாக இருப்பார்கள். இப்படி சஹாபாக்கள் இருந்தார்கள். ஆனால் காட்டு அரபியர்கள், நாகரிகம் தெரியாத நபர்கள், இப்படி இருக்கும்பொழுது ஈமான் கொண்ட பிறகு ரசூலுல்லாஹை சந்திக்க வரும்பொழுது யா முஹம்மது யா முஹம்மது என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு வெளியே நின்று அழைப்பார்கள். இப்படி சத்தமாக அழைப்பார்கள். இவர் அழைப்பது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கும் கேட்கும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லார் வீட்டுக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு சத்தமாக அழைப்பார்கள். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய வீடுகள், ரசூலுல்லாஹ்வுடைய ரூம்கள் இருக்கு என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நல்ல குணாதிசயம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சூறாவில் சொல்லி காண்பிக்கப்படுது. இந்த சூறா மட்டும் கிடையாது, சூரா நூறுடைய கடைசியில் நீங்க பார்த்தேன் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லியிருப்பான், லா தஜாலு துஆ ரசூலி கதுஆஇ பாதிக்கும் பாதா. நீங்கள் ஒருவர் இன்னொருவரை எப்படி அழைக்கிறீர்கள் பெயர் சொல்லி, இப்படி பெயர் சொல்லி ரசூலுல்லாஹ்வை அழைக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆன் சூரா நூறுடைய கடைசி வசனம் பார்க்கலாம். நாம் எப்படி மனிதர் பெயரை சொல்லி அழைக்கிறோம், இப்படி ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயரை சொல்லி நீங்கள் அழைக்க கூடாது. அழைக்க இருந்தால் ஒன்னு அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை, இப்படி அழைக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த கட்டளை சொல்றான். இதெல்லாம் யார் மீது இறங்கு என்று சொன்னால் இப்னு கசீர் பதிவாகும் பனு தமீம். பனு தமீம் கூட்டத்தார்கள் பிற்காலத்தில் நல்ல படித்த நல்ல சமுதாயமாக இருப்பார்கள். ஆனால் இந்த மதீனாவுடைய ஆரம்ப காலத்து வாழ்க்கை பார்க்கும் பொழுது இவர்களாம் காட்டு அரபியராக கொஞ்சம் நாகரிகம் எதுவும் தெரியாத நபர்களாக இருந்தார்கள். எனவே இந்த ஒழுக்கம் ரீதியான சப்ஜெக்ட் பேசுவதன் காரணமாக இந்த சூறாவிற்கு குஜராத் அறைகள் என்று பெயர் வைக்கப்பட்டது. அன்பிற்கு சொல்லி இந்த சூறாவுடைய ஆரம்பத்தை நாம் பார்க்கும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான் முதல் வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் முந்திவிட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். வத்தகுல்லாஹ், இன்னும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்டு அறியக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் முந்திவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். இதை முந்திவிட வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு செய்தி சொல்லிட்டான்னு சொன்னா அங்கே நின்று விட வேண்டும். அதற்கு மேல் யோசிக்கவும் கூடாது, செயலும் இருக்கக்கூடாது. அதாவது சிம்பிளாக இந்த செய்தி என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அதாவது சஹாபாக்களுக்கு ஒரு படிப்பினை. சஹாபாக்களே, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு சட்டம் சொல்லிட்டான்னு சொன்னா அந்த சட்டத்துக்கு மீறி பேசக்கூடாது, அந்த சட்டத்தை மீறி யோசிக்கவும் கூடாது. சட்டம் அதோட முடிச்சிடணும், அதுதான் ஃபுல் ஸ்டாப். அதுக்கு பேர் எதுவும் கிடையாது. சஹாபாக்கள் சொல்லக்கூடிய படிப்பினை. நமக்கு படிப்பினை என்று சொன்னால் புது ஃபிக்குகளை சில நபர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். புது இஸ்லாமிய சட்டங்களை 1400 வருஷம் எந்த உலமாக்கும் சொல்லாத புது இஸ்லாமிய சட்டங்களை கண்டுபிடிக்கிறார்கள். என்ன சட்டம் சொல்லுகிறார்கள்? அதாவது சில சட்டங்கள் அதெல்லாம் அந்த காலத்து, இந்த சில சட்டங்கள் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பார்கள், இதெல்லாம் அந்த காலத்துரியது, இந்த காலத்தில் இந்த இபாதத்து செல்லாது, இந்த காலத்தில் அந்த சுன்னாக்களை பின்பற்ற இயலாது. ஏன்? எல்லாமே அந்த காலத்துரியது. இந்த காலம் மாறிவிட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிசாசம் அவர்களுக்கு கடைசி நபியாக ஆக்கியிருப்பது எதற்காக? கடைசி நபி எதற்காக? இவர் கடைசி எதிர்ப்பு நபி கிடையாது. இவர் வைப்பதுதான் சட்டம், இது கியாமத் வரை.
இதற்காக தான் கடைசி என்று சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நம்மூளை யோசிப்பது புது சட்டம் தேவை என்று சொன்னால் அல்லாஹ் ஏன் கடைசி நபியை ஆக்கியிருக்கான்? நபிமார்கள் தொடர் திருப்பி வைத்திருப்பானா இல்லையா? கண்டிப்பா வைத்திருப்பான். ரசூலுல்லாஹை கடைசி நபியாக வைத்திருப்ப மிகப்பெரிய ஹிக்மத் என்ன? அவர்கள் வைக்கக்கூடிய சட்டம் கடைசி சட்டம், அதற்கு பின்பாக சட்டங்களில் முந்திவிடக் கூடாது என்று சொல்லி இந்த இடத்தில் இந்த செய்தி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் முஃமினான பெண்ணுக்கும் இந்த உரிமை கிடையாது. ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், எந்த உரிமை கிடையாது. ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வும் ஒரு விஷயத்தை சொன்ன பிறகு தன்னுடைய சுய ஆசைகள் ஹியரா சொந்த ஆசைகள் இருக்குமே, சொந்த ஆசைகளை சட்டங்களில் பொருத்துவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் இன்னொரு இடத்தில் சொல்கிறான். எனவே ரசூலுல்லாஹும் அல்லாஹ்வும் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் தான் கடைசி தீர்ப்பு என்பதையும் இந்த இடத்தில் பார்க்கும். இப்படி இருக்கையில் அன்பிற்கு சகோதரர்களே, சூரா ஹுஜராத் நிறைய விதமான அழகிய படிப்பினை வைத்திருக்கிறது. சூரா ஹுஜராத் அதே போன்று யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் இருக்கும்போது, நபி அவர்கள் ஒரு மஜ்லிஸ் இருக்கும்போது அந்த சபையை எப்படி பேண வேண்டும் என்பதையும் சூரா ஹுஜராத் அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களும், லா தர்ஃபவு அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது அவருடைய குரலுக்கு மேல் உங்களுடைய குரலை உயர்த்த வேண்டாம். லா தர்ஃபு, நீங்கள் உயர்த்த வேண்டாம். அப்படி உயர்த்தி பேசினீங்க என்று சொன்னால், வேண்டை பண்ணிருங்க என்று சொன்னால், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கூடிய விஷயங்கள் அழிந்து விடும், உங்களுடைய அமல்கள் அல்லாஹ் அழித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது அவருடைய குரல் உயரும் போது நம்முடைய குரல் இருக்கக்கூடாது. இப்படி அல்லாஹ் சொல்கிறான். கட்டளை சஹாபாக்களுக்காக இருந்தாலும் சட்டம் கயாமத் வரை குர்ஆனும் ஹதீஸும் பேசப்படுகின்ற சொன்னால் யதார்த்தம் ஒரு நபர் அல்லாஹ் இப்படி கூறுகிறான், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு மத்தியில் ஒரு நபர் பேசுகிறார் என்று சொன்னால், இப்படி பேசும் பொழுது அதை கேட்டு அமைதி காக்க வேண்டும். இது சட்டம். அமைதி காக்காமல் அதெல்லாம் அப்படி கிடையாது என்று சொல்லி அந்த சப்தத்துக்கு மேல் நம்முடைய சத்தம் இருக்கு என்று சொன்னால், அன்பில் சொல்லு அன்தஹ்பத அமாலுக்கும், அமல்கள் அழிந்து விடும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அமல்கள் அறிந்துவிடும். அல்லாஹ்வும் தூதருடைய பேச்சுகள் வரும் பொழுது உங்களுடைய சப்தங்கள் உயர்ந்து என்று சொன்னால் நீங்கள் சேர்த்தவர்களுடைய அமல்கள் அழிந்து விடும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய பெரிய எச்சரிக்கைகள் ஒரு எச்சரிக்கை. எனவே எந்த இடத்தும் குர்ஆனும் சொன்னா பேசினால், அது பேசப்பட்டால் சொல்லப்பட்டால் அதை செவித்தாய்த்து பொறுமையுடன் கேட்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறான். இப்படி இருக்கையில் அன்பிற்குரிய சகோதரன் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இன்ஜாக்கும் ஃபாஸிக்கும் பினபையின் ஃபதபையனு, உங்களிடத்தில் ஒரு மடையன் என்று சொன்னால் அடையாளம் தெரியாத ஒரு நபர் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார். பினபையின் ஒரு செய்தியை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த செய்தி அப்படியே நம்பிவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான் ஃபதபையனு, ஆராயுங்கள், அந்த செய்தி என்ன செய்யுங்கள், ஆராயுங்கள், இதுதான் நலன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். எப்படி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது? செய்தி என்று சொன்னால் மார்க்கத்துடைய செய்தி மட்டும் கிடையாது, எந்த செய்தியாக இருந்தாலும் சரி, எந்த செய்தியாக முதலில் வீணான செய்தி கேட்கக்கூடாது, அது வேற விஷயம். இந்த இடத்தில் புரோஜனமான ஒரு செய்தி வருகிறது சொன்னால் அந்த செய்தி அப்படியே நம்பிவிடக்கூடாது, மாறாக ஃபதபையனு, அதை ஆராய வேண்டும் என்று சொல்லி ஆராயுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரன், இது பொதுவான ஒரு சட்டம், இது பொதுவான ஒரு சட்டம். உதாரணமாக துனியாவுடைய ஒரு விஷயத்தை கேள்விப்படுகிறோம், வெளிநாட்டிலோ வெளியூர்ல இப்படி நடக்க என்று சொல்கிறோம். இது கேட்ட பிறகு அல்லது போனில் அந்த மெசேஜ் வருதுன்னு சொன்னால் உடனே அது ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவது நல்ல விஷயம் கிடையாது. கேட்டவுடன் அது மக்கள் மத்தியில் பேசுவது இதுவும் நல்ல விஷயம் கிடையாது. ஃபதபையனு, ஆராய வேண்டும். நம்முடைய சக்திகள் எதுவரை இருக்கிறது அவ்வளவு தூரம் ஆராய வேண்டும். ஆராய்ந்த பிறகுதான் அதை பற்றி மக்களிடத்தில் பேச வேண்டும். அதுவும் பேசுவதில் ஹைர் இருக்கிறதா இருந்தால் மட்டும்தான் பேச முடியும். இதில் ஹைர் இல்லை, இதில் ஒரு நன்மையும் கிடையாது, மாற்றமே இல்லை என்று சொன்னால் அதை முதல் பேசவே கூடாது. இது துனியாவுடைய விஷயம். தீனுடைய விஷயம் எடுத்து பார்த்துக்கணும் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரன், ஒரு செய்தி நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த செய்தி யாரிடத்தில் கேட்கப்பட்டதோ அந்த செய்தி சரியான செய்தியா என்பதை ஆராய வேண்டும். ஆராய்ந்த பிறகுதான் அந்த தீனுடைய செய்தியை எடுக்க வேண்டும். இது சஹாபாக்கள் காலத்திலே எப்படி புரியப்பட்ட என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். இறந்து விட்ட பின்பு ஒரு செய்தி சஹாபாக்களிடத்தில் வருகிறது. அந்த செய்தி சஹாபாக்கள் மத்தியில் யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னால் இந்த செய்தியை ஆராய்வதற்கு என்ன செய்வாங்க தெரியுமா? நீ ஒரு புது ஹதீஸை எடுத்து வந்திருக்காய், இதற்கு 2 சாட்சிகள் வேண்டும் என்று சொல்வார். 2 சாட்சிகள் வேண்டும். இந்த 2 சாட்சிகள் இருந்தால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை அவர் எடுத்துப்பார்கள். அப்படி சாட்சிகள் என்று சொன்னால் அது இறை செய்தியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் எல்லா இடத்தும் இறை செய்திகளை சாட்சிகள் மூலியமா பாதுகாத்துகிறான். அதுதான் சஹாபாக்கள் சாட்சிகள். எனவே இந்த சாட்சிகளுக்கு அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். எந்த இறை செய்தி கேட்டாலும் அது ஆராயக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் என்பதை சஹாபாக்கள் புரிந்து வைத்தார்கள். ஹதீஸுடைய கலை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீஸுடைய கலை முழுக்க நிறைந்தது அந்த ஆதாரத்தன்மை, ஆத்தன்டிகேஷன் என்று சொல்வார்கள், உண்மை தன்மைகள். இதை வைத்துதான் ஹதீஸ் கலையை முழுவதுமாக பாதுகாப்பட்டிருக்கு. பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமல்லா அவர்கள் பற்றி நிறைய செய்திகள் சுப்ஹானல்லாஹ் வரும். அவருடைய மாணவர்கள் எழுதுவார்கள். இமாம் புகாரி ரஹிமல்லா அவர்கள் ஒரு நாள்
சிரியா பக்கமாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு அறிவிப்பாளரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். இந்த அறிவிப்பாளருக்கு ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தி, இந்த ஹதீஸை எடுக்க வேண்டும், அதோட ஆதாரத்தன்மை பார்த்து இவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அந்த அந்த ஹதீஸை பதிவு செய்ய வேண்டும். இப்போ இமாம் புகாரி ரஹிமுல்லா பார்க்கிறார்கள், அந்த அறிவிப்பாளர் எங்கு என்று சொல்லி அடையாளம் கண்டுபிடித்து கடைசியில் ஊருக்குள்ளே போகிறார்கள். ஊருக்குள்ளே போய் மக்கள் எல்லாம் காண்பிக்கிறார்கள், இந்த இந்த ஆள் தான் நீங்கள் தெரிய அறிவிப்பாளர், மார்க் அறிஞர் என்று சொல்லப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார் சொன்னால், இமாம் புகாரி ரஹிமுல்லா அந்த கிராமத்தில் நுழையும் பொழுது இந்த அறிவிப்பாளர் தன்னுடைய ஒட்டகத்தை அழைக்கிறார். எப்படின்னு சொன்னால், இந்த டோப் இருக்குது, இந்த டோப்பை இந்த இந்த ட்ரெஸ்ஸை இப்படி மேலே இழுத்து இப்படி இப்படி இந்த மேலே பிடித்து அந்த ஒட்டகத்தை அழைக்கிறார். என்ன என்று சொன்னால், இந்த இந்த இப்படி தூக்கி வைத்திருக்காரு, இது உள்ள சாப்பாடு பொருட்கள் ஏதோ இருக்கிறது என்பதை அவர் சும்மா அப்படியே உருவாக்கி தன்னுடைய ஒட்டகத்தை அழைக்கிறார். இவர் இப்படி பை போன்று பிடித்துக் கொண்டிருக்கும் போது அவர் ஒட்டகம் வந்து விடுகிறது. அதை பார்த்தா ஒண்ணும் கிடையாது, ஒட்டகத்தை பிடித்து இவர் எடுத்து சென்று விட்டார். இப்ப சட்டம் என்ன? இப்ப செய்யலாமா கூடாதா? ஒரு பிராணி அடிப்படை பார்க்கும்போது பிரச்சனை கிடையாது, பிராணி அடிப்படை பார்க்கும்போது பிரச்சனை கிடையாது. பிள்ளைகள் இடத்தில் செய்யக்கூடாது. நம்முடைய சின்ன பிள்ளை இருக்கு என்று சொன்னால் பொதுவாக சொல்லுவார்களே, கிட்ட வந்தா சாக்லேட் தரேன் என்று சொல்வார்கள், கிட்ட வந்தா சாக்லேட் தரேன் என்று சொல்வார்கள், கையில் சாக்லேட் இருக்காது. இப்படி பிள்ளைகள் எடுத்து செய்யக்கூடாது. அப்படி செய்வது ரசூலுல்லாஹ் தவறு என்று சொல்லியிருக்கார்கள். அது பொய்யில் வந்துவிடும். பிராணிகள் பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது, பிராணியை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அறிவிப்பாளர் இப்படி செய்துவிட்டார். இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் பார்க்கிறார்கள், அதாவது பிராணி இடத்துல இப்படி நடக்கிறார், ஹதீஸ் இடத்துல இவருக்கு என்ன பயன் இருக்கும் என்று சொல்லி அந்த அறிவிப்பாளரை சந்திக்காமல் அப்படி சென்று விட்டார். ஒரு அறிவிப்பாளரத்தில் ஒரு 10 செய்திகள் தான் இருக்கும். அந்த 10 செய்திகளை கேட்பதற்காக அவ்வளவு தூரம் பயணம் சென்று இந்த ஒரு நடத்தையை பார்த்து வந்து விட்டார். ஏன்? தீன் என்பது பாதுகாக்கப்பட்டது நம்பிக்கைத்தன்மை மூலியமாக. நம்பிக்கைத்தன்மையே இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தில் எப்படி தீன் எடுக்க முடியும் என்ற ஒரு சந்தேகத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திரும்பி வந்து விட்டார். இதான் நல்லா சொல்கிறான், ஃபத்தபையனு, ஆராய்ந்து கொள்ளுங்கள், நபர்கள் எப்படி ஆராய்ந்து கொள்ளுங்கள், அவரிடத்துல செய்திகள் எப்படி வருகிறது, அவருடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறது, அவர் தீனில் எந்த அளவுக்கு சரியான ஒரு வழியில் சரியான அகீதாவில் இருக்கார். ஃபத்தபையனு, ஆராயுங்கள். இந்த ஆராய்தல் மூலியமாக தான் தீன் எடுக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று இந்த சட்டம் எப்படி தகர்ந்து உடைந்து விட்டது. அதாவது நம்பிக்கை தன்மை அடிப்படையில் ஆராய்ந்து தீன் எடுக்க வேண்டும். தீன் என்பது மார்க்கத்துடைய கல்விகள் ஆராய்ந்து எடுக்க வேண்டும். கண்மூடித்தனமாக எல்லா இடத்தும் எடுத்து விட முடியாது. தீனோட கல்வி மிகவும் பரிசுத்தமானது, பார்த்து குறிப்பிட்ட இடத்துல எடுக்க முடியும். தவிர போனில் வரக்கூடிய மீடியாவில் வரக்கூடிய எல்லா இடத்தும் தீன் எடுக்கக்கூடாது. அது கண்டிப்பாக ஃபித்னாவில் தான் முடியும். அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலம் வரை ஒரு குழப்பம். அந்த குழப்பம் இந்த நம்ம இன்று படிக்கக்கூடிய இந்த வசனத்தை அப்படியே எதிர்மறையானது. தக்லீத் என்று சொல்வார்கள். தக்லீத் என்றால் என்ன? கண்மூடித்தனமாக ஒரு மார்க் அறிஞரை பின்பற்றுவது. அப்படியே பின்பற்றுவது. அவர் என்ன சொன்னாலும் சரி, அந்த மார்க் அறிஞர் மார்க்கத்துக்கு முரணான செய்தியை சொன்னாலும் சரி, அவர் மார்க் அறிஞர் என்பதற்காகவும் தன்னுடைய தலைவர் என்பதற்காகவும் அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. இந்த செயலுக்கு பேர் அரபில் தக்லீத் என்று சொல்வார்கள். இது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று தெரியுமா? இன்று நம்முடைய பூமியில் பார்க்கணும், நிறைய பள்ளிகளில் நீங்க என்ன மஸ்ஹப் என்று கேட்பார்கள், என்ன மஸ்லக் என்று கேட்பார்கள். அவர் சொல்வார்கள், நாங்கள் ஹனஃபி மஸ்லக் என்று சொல்வார்கள். சில நபர்கள் நாங்கள் ஷாஃபி என்று சொல்வார்கள். வெளிநாட்கள் போனோம் என்று சொன்னால் மிடில் ஈஸ்டில் நிறைய நபர்கள் மாலிகி, ஹம்புலி என்று அடையாளப்படுத்துவார்கள். இப்படி அடையாளப்படுத்தலாம கூடாதா? இது தனி பேச வேண்டிய சப்ஜெக்ட். ஆனால் இது நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிழை என்னன்னு சொன்னால், தன்னைத்தானே ஹனஃபி என்று வாதிக்கக்கூடிய நபர், நான் ஹனஃபி மஸ்லக், நான் ஷாஃபி மஸ்ஹப் என்று தன்னைத்தானே அடையாளப்படுத்தாது ஏற்படக்கூடிய பிழை என்று சொன்னால், நான் ஹனஃபி என்று சொன்னால் இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றுகிறேன். இமாம் அபூ ஹனீஃபாவை பின்பற்றேன், தவறு கிடையாது. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா செய்த பிழைகள் எல்லாமே சேர்த்து நாம் பின்பற்றோம் என்று சொன்னால் இது பிழை. அல்லது இமாம் அபூ ஹனீஃபா தவறே செய்திருக்க மாட்டார், மகத்தான ஒரு மிகப்பெரிய மார்க் அறிஞர். ஆனால் அவர் பெயரால் சில நபர்கள் இட்டுக்கட்டி வைத்திருப்பார்கள். இமாம் அபூ ஹனீஃபா இப்படி சொன்னார், இப்படி செய்தார் சொல்லி பொய்யான செய்தி வைக்கப்பட்டிருக்கும். இந்த பொய்யான செய்தி எல்லாம் படித்து இமாம் அபூ ஹனீஃபா இப்படி இருந்தாரா, நாமும் இப்படிதான் இருக்க வேண்டும் சொல்லி அந்த மார்க் அறிஞரை கண்மூடித்தனமாக பின்பற்ற, இது பேர் தக்லீத் என்று சொல்லப்படும். மார்க்கத்தில் ஹராம். மார்க்கத்தில் இப்படி கண்மூடித்தனமாக பின்பற்றது இது தெளிவான ஹராம் என்பதை பார்க்கும். ஏனென்று சொன்னால், ஒரு மார்க் அறிஞர் இந்திரமாக அவர் இப்படி செய்கிறாரா, நாமும் இப்படிதான் இருக்க வேண்டும் சொல்லி கண்மூடித்தனமாக பின்பற்றுவோம் என்று சொன்னால் இப்ப என்ன ஆகும்? மாஷா அல்லாஹ், நல்ல மீடியா வளர்ந்த காலம், இன்டர்நெட் வளர்ந்த காலம், போனிலே எல்லா ஹதீஸ் புத்தகத்தை படிக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சஹீஹான ஹதீஸ் வருகிறது. அந்த சஹீஹான ஹதீஸ் இந்த மார்க் அறிஞருடைய புரிதலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட தக்லீதை செய்யக்கூடிய நபர்கள், தன்னைத்தான ஹனஃபி ஷாஃபி என்று வாதிக்கூடிய நம்ம என்ன செய்வார்கள்? அவர்கள் ஹதீஸை எடுக்க மாட்டார்கள், குர்ஆனுடைய சங்கம் புரிய மாட்டார்கள், அதுக்கெல்லாம் வேறு அர்த்தங்கள் இருக்கலாம் என்று சொல்லி தட்டி கழிப்பார்கள், தன்னுடைய இமாமை தான் பின்பற்றுவார்கள். இது ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன். தொழுகையில் நாம் பார்க்கிறோம், ருக்கூவில் இருந்து எந்திரித்த பிறகு, ருக்கூல சமி அல்லாஹ் ஹமீதான் சொல்லி எந்திருக்கோமே, என்ன செய்வோம்? நாம்
கையை உயர்த்துவோம், காது அளவுக்கும் நெஞ்சு அளவுக்கும் உயர்த்தும். இதற்கு ரஃபுல் எதேன் என்று ஹதீஸில் சொல்வார்கள். நிறைய ரசூல் அவர்கள் செஞ்சிருக்கார்கள், எக்கச்சக்கமான சஹாபாக்க செய்திருக்கார்கள். புகாரில் வருகிறது, எவ்வளவு ஆதாரம் கொட்டி இருக்கிறது. எது இந்த மாதிரி ருக்குவிலிருந்து எந்திரிப்பது, பிறகு 3வது ரக்காத்திலிருந்து நாம சஜிதாவிலிருந்து எந்திரிப்போமே, அப்போது கைகளை உயர்த்துவது. இந்த கைகளை உயர்த்துவது இந்த செய்தி இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிடைக்கவில்லை. அவர்கள் காலத்தில், அவர் ஈராக்கில் வாழ்ந்தார்கள், அந்த செய்தி அந்த ஹதீஸ் அவர்கள் வரை போய் சேரவில்லை. அவர் வரை போய் சேரவில்லை என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவருடைய காலத்தை ஏற்றவர் தீர்ப்புவான், இது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்று சொன்னால் இமாம் அபூ ஹனீஃபா இப்படிப்பட்ட ஹதீஸை அறிவிக்கவில்லை, அவர்கள் சொல்லித் தரவில்லை, அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கையை உயர்த்துவது செய்யவில்லை. எனவே நாங்கள் செய்ய மாட்டோம், இன்று வரை செய்ய மாட்டார்கள், இன்று வரை செய்ய மாட்டார்கள். சரி, இமாம் அபூ ஹனீஃபா காலத்தில் பிழை கிடையாது, ஹதீஸ்கள் குறைவாக தான் இருந்தது, அப்ப மீடியாமெல்லாம் கிடையாது. இப்போது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உதவியோடு எவ்வளவு விதமான தெளிவுகள் வந்து விட்டது. இப்ப தெளிவுகள் வந்த பிறகு நாம் சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ருடைய தொழுகை, ஸுஹர் தொழுகை, இப்படிப்பட்ட தொழில் பார்க்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் அவர்கள் ருக்கூவில் இருந்த பிறகு கையை இப்படி உயர்த்தி விடுவார்கள். அந்த இடத்தில் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்து, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஓதி இருக்கார்கள். சஹீஹுல் புகாரிலும் முஸ்லிமும் பதிவாகிறது. இந்த செய்தி இப்படி இருக்கு என்று சொன்னோம் என்று சொன்னால் ஏத்துக்க மாட்டார்கள். அல்லாஹ் நாடக்கூடிய நபர்கள் தவிர பொதுவான நபர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய சிந்தனை என்ன, இமாம் அபூ ஹனீஃபா இப்படி செய்து விட்டார்கள், அதை தான் நாங்கள் செய்வோம். ஹதீஸ்களில் என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்கு பேர் தக்லீத், இதுக்கு பேர் தக்லீத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தெளிவா, எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்கிறான், இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பின்னமைன் ஃபதபையினு, நீங்கள் ஆராய்ந்து மார்க்கத்தை பின்பற்ற என்று அல்லாஹ் சொல்கிறானா, அல்லது கண்மூடித்தனமாக பின்பற்ற என்று சொல்கிறானா? கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் வெறும் குரானையும் ஹதீஸையும் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் தவிர, அதை தாண்டி 3வது விஷயத்தையும் ஒரு ஆளும் கண்மூடித்தனமாக பின்பற்றும் என்று சொன்னால் இதில் கண்டிப்பாக வழிகேடாதான் போய் முடியும். இந்த ஏன் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய உதாரணம் சொல்லப்படுகிறது சொன்னால், இந்தியாவில் அவர்களுடைய பின்பற்றக்கூடிய ஃபாலோவர்ஸ் நிறைய நபர்கள் இருக்கார்கள். எனவே அதுதான் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கொள்கை எப்படி இருந்து பார்க்கும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், ஒரு இடத்தில் பார்க்கும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மாணவர் அபு ஹமைத் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் இருப்பார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தெரியாத ஒரு செய்தி அவருடைய மாணவர் ஒரு தேசத்தில் கொண்டு வருகிறார், செய்யான ஹதீஸ் கொண்டு வருகிறார். இப்படி செய்யான ஹதீஸ் கொண்டு வந்த பிறகு அந்த இடத்தில் இந்த ஹதீஸை சொல்கிறார், உஸ்தாது நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயலுக்கு இந்த ஹதீஸ் ஆப்போசிட்டாக இருக்கிறது என்று சொன்ன பிறகு இந்த ஹதீஸ்க்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கப்பட்டது. இந்த ஹதீஸுக்கு என்ன பதில் சொல்லுவீர்கள் என்று கேட்ட பொழுது இமாம் அபூ ஹனீஃபா சுப்ஹானல்லாஹ், இதான் பணிவு, இதான் இல்ம், அவர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸ் வந்த பிறகு அதற்கு பேரு என்ன பதில்? ஹதீஸ் வந்த பிறகு ஃபமா பஅத ஹதீஸா தலீல், அவர்கள் சொல்கிறார்கள் ஹதீஸுக்கு பிறகு என்ன பதில் நான் சொல்லுவது என்று கேட்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹதீஸான் பதில் அவர்கள் சொல்கிறார்கள். ஹதீஸான் பதில், ஹதீஸுக்கு ஒரு பதில் நாம் சொல்ல முடியாது, அதுக்கு மாற்று விளக்கம் கொடுக்க முடியாது. ஹதீஸான் கடைசி, அதற்கு பின்பு நம்முடைய கருத்துக்கள் ஒன்றும் கிடையாது என்று சொல்லி அவருடைய மாணவர் ஒரு செய்தி கொடுத்த பிறகு அந்த செய்தி ஆராய்ந்து அந்த ஹதீஸை இவர் எடுத்துக்கொண்டார்கள். இது இம்மாக்கள், இமாம்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. தன் இடத்துல ஒரு செய்தி கிடைக்குதா, ஆராய்ந்து சரியான செய்தா உடனே ஏற்றுக்கொள்வார்கள் தவிர நம்முடைய வலிமை இப்படிதான் சொல்லுவோம், மீதி ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இப்படி இருக்க மாட்டார்கள். எனவே இமாம் அபூ ஹனீஃபாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சுப்ஹானல்லாஹ், அவர்கள் நிறைய இடத்தில் சொல்வார்கள், மன் தல்ல அலா ஹதீஸின் ஃபஹுவ மத்ஹபி, யார் சரியான ஹதீஸை பின்பற்றுகிறார்களோ நானும் அவரும் ஒரே மذஹப், ஒரே கூட்டத்தை சேர்ந்தவர் என்று சொல்வார்கள். சரியான ஹதீஸை ஃபாலோ செய்வதுதான் மார்க்கமே தவிர ஒரு குறிப்பிட்ட ஆளுமை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது இது மார்க்கம் கிடையாது. இது ஆராய்தலுக்கு முரணானது. மாறாக நாம் இந்த இடத்தில் இது பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்தை சரியாக பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஹதீஸை அதை சரியாக விளங்கி அதை பேசக்கூடிய மார்க்க அறிஞர் தான் கேட்க வேண்டும் தவிர, அதை தாண்டி மீடியாவில் வரக்கூடிய எல்லா நபர்களும் நாம் இப்படியே கேட்டுக் கொண்டு வந்தோம் சொன்னால் கண்டிப்பாக இது தக்லீத் போய்விடும். இந்த தக்லீத் என்பது மார்க்கத்துக்கு அப்படியே முரணான, மாறாக சில இடங்களில் சுப்ஹானல்லாஹ் குஃப்ர் வரை எடுத்து செல்லக்கூடிய பல மோசமான கொள்கைகளையும் உண்டாக்கிவிடும். நாம் பார்க்கும் ஒரே ஒரு சின்ன மசாயில், அது என்ன மசாயில் என்று சொன்னால் தாடியோட விஷயம். இந்த தாடி விஷயம் இது இந்த காலத்தில் கண்டிப்பாக நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாடியோட விஷயம் வரும்பொழுது இந்த ஆராய்ந்து பின்பற்றுதல் இல்லாத காரணத்தால் எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகிறது, இது இந்த விஷயத்தில் நமக்கு தெளிவாகிவிடும். தாடி எந்த அளவுக்கு வைக்க வேண்டும்? ஆண்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி செய்தி வருகிறது, ஹதீஸில் பார்க்கும், ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், தாடியை நீங்கள் மன்னித்து விடுங்கள், அப்படியே மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் எதுவும் செய்யக்கூடாது, தொடவே கூடாது. மீசை நீங்கள் கத்திரிங்கள் என்று சொன்னார்கள், மீசை கத்திரிங்கள், தாடியை அப்படியே விட்டு விடுங்கள். ரசூலுல்லாஹ்கள் அதாவது கத்திரித்தார்களோ ரசூலுல்லாஹ் குறைத்தார்கள் செய்தி பார்க்க முடியாது. தாடி அப்படியே விட்டு விடுங்கள், அது வளர்ற மாதிரி வளரும். அழகுபடுத்துவது வேறு, அழகுபடுத்துவது பேசுவது கிடையாது. இங்க பேச ட்ரிம் பண்ணுவதும் ஷேவ் பண்றது இதுதான் பேசுகிறோம். தாடி அப்படியே விடுங்க, அது வளர்ற பாதி வளரும். இது ஆண்களுடைய சட்டம், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இந்த இடத்தில் பார்க்கிறோம், அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, மிகப்பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை மிக பேணி இருக்கக்கூடிய ஒரு சஹாபி.
இந்த சஹாபியை போயிட்டு செய்தி வருகிறது, அப்துல்லா பின் உமர் என்ன செய்வார் சொன்னால், தாடி வளரும் பொழுது அதை இப்படி பிடிப்பார்கள், அதை இப்படி பிடிப்பார்கள், ஒரு பிடி பிடிப்பார்கள். இந்த ஒரு பிடி கீழே வருது, இந்த ஒரு பிடி கீழே என்ன வருது, வெட்டி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாடியை மன்னித்து விடுங்கள், அப்படியே வளரட்டும். மிகப்பெரிய ரசூலுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நபித்தோழருடைய செயல் எப்படி இருக்கிறது, தாடியை பிடிக்கிறார்கள், மீதி இருக்கையை வெட்டி விடுகிறார்கள். ரசூலுல்லாஹுடைய செயலுக்கு முரணாக அமைகிறதா இல்லையா? ரசூலுல்லாஹுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் முரணாக அமைகிறதா இல்லையா? வெளிப்படையாக முரணாக தெரியலாம், ஆனால் அதற்கு பல விதமான ஹிக்மத்துகள் இருக்கிறது. அதில் இந்த பேச இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஹதீஸ் இருக்கிறது, சஹாபியோட செயல் இருக்கிறது. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இமாம் அபு ஹனீஃபா சொன்னவாறு சில நபர்கள் அப்படியே இன்றைய காலத்தில் பேச ஆரம்பித்து விடுவார்கள். என்ன பேசுவார்கள்? இமாம் அபு ஹனீஃபா சொன்ன மாதிரி ஒரு தவறான செய்தி பரவுகிறது. என்ன என்று சொன்னால், எந்த இடத்தில் ஹதீஸும் நபித்தோழரோட ஒரு செயலும் முரணாக அமைகிறதோ அந்த இடத்தில் ஹதீஸை விட்டுவிட வேண்டும், நபித்தோழருடைய செயலை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றால் நபித்தோழர் அதை மிகவும் சிறந்து புரிந்திருப்பார், அதற்கு பல ஹதீஸ் இருந்திருக்கும் என்று சொல்லி பல விளக்கங்கள் கொடுக்கப்படலாம். இந்த விளக்கம் சமாளிப்பதற்கு இதை ஆதாரமாக்க முடியாது. அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன சொன்னால், சலஃப் சாலிஹினுடைய கொள்கை என்ன சொன்னால், இந்த இமாம்களாக இருக்கட்டும், அது பின்னர் முஹத்திஸ்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நல்ல மார்க் அறிஞர்களா வந்தார்களே, இவர்கள் அனைவருடைய நிலைப்பாடு, ஏன் சஹாபாக்கள் சொல்லி கொடுத்த நிலைப்பாடு என்ன தெரியுமா? எந்த இடத்தில் சஹாபியாகவே இருக்கட்டும், சஹாபாக்களே இருக்கட்டும், சஹாபாக்களுடைய ஒரு செயலும் ஹதீஸும் முரண்படுன்னு சொன்னால் நாம் ஹதீஸை தான் எடுத்துக்கொள்வோம், சஹாபாக்களுடைய செயலை எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதே சமயம் சஹாபாக்கள் விமர்சனம் செய்ய மாட்டோம். என்ன இந்த சஹாபி ஹதீஸ் முரணா செய்கிறார், விமர்சனம் செய்ய மாட்டோம். அவ்வளவு தியாகம் செய்த ஒரு சஹாபி அவர் ஏன் முரண் செய்ய போகிறார், அவரை விமர்சனம் பண்ண மாட்டோம். நமக்கு ஆதாரம் ஹதீஸை மட்டும் எடுத்துக்கொள்வோம். இதுதான் சட்டம் என்று சொல்லி அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு இதுதான். சஹாபாக்குடைய தாபீங்கள், தபா தாபீங்கள், அதை வழி வரக்கூடிய எல்லா உலமாக்களுடைய நிலைப்பாடு என்ன? ஹதீஸ் வந்தால் அதை தான் எடுக்க வேண்டும். அன்பிற்கு சொல்ல, இதுதான் ஆதாரத்தன்மை. ஆராயும் பொழுது எதை ஆராய்கிறோம், எதை வைத்து எதை சமப்படுத்துகிறோம், இதுதான் முக்கியம். அன்பிற்கு சோழி, எனவே இந்த ஃபத்தபையனு தீன் என்ற விஷயத்தில் நீங்கள் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் என்பது இந்த காலகட்டத்தில் அகீதா என்ற அடிப்படையில் மிகவும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இதை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் வரும் காலத்தில் நம்ம கொடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய வசனங்களை அல்லாஹ் நாடினால் அடுத்த அமரில் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அஸ்ஸலாமு அலைக்கும்.